உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். நான் உணர்ந்த முருகன் அந்த கோவில்களை பத்தி சொல்லுங்களேன். சமீபத்தில் இலங்கைக்கு போயிருந்தேன். கந்த சஷ்டி அன்னைக்கு நான் போயிருந்தேன். முழுக்க த்ரோட் இன்ஃபெக்ஷன், பேசவே முடியும். போறதே பேசுறதுக்காக தொண்டையில கை வச்சு நான் சொல்லிக்கிட்டே இருந்தது என்னன்னா, அருணகிரிநாதருடைய ஒரு வார்த்தை, பவரோக வைத்தியநாத பெருமாளே, பவரோக வைத்தியநாத பெருமாளே. இந்த நிகழ்ச்சி நீங்க நம்பவே மாட்டீங்க, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசினேன். அற்புதமா நிகழ்ச்சி முடிஞ்சது. அப்பதான் அருணகிரிநாத சுவாமி முருகனுடைய திருவுருளால் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. இந்த ஒரு வார்த்தை நோயை குணமாக்கும். எப்போதெல்லாம் முருகனை நினைக்கின்றோமோ, எப்போதெல்லாம் முருகனை பேசுகின்றோமோ, எப்போதெல்லாம் திருப்புகள் பாடுகின்றோமோ, நம்மளுடைய உடம்பு வலி மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழி கூடி நம்மளுக்கு தெரியாது. அதை உணர்த்திய இடம் இப்ப சமீபத்துல இது நடந்தது. ஒரு அடியார் வீட்டில் பழனி ஆண்டவர் போட்டோ, நான் இப்போ நிறையா சொற்பொழிவில் சொன்னேன். ஆண்டி கோலத்தில் முருகனை பெருசாக வச்சிருக்கிறார். இதை வாங்கும்போது சுற்றி இருக்கவனான்னு சொல்லியிருக்கிறேன். ஆண்டி முருகனை வாங்காதரா, ஆண்டியா போயிடுவேன், ஆண்டியா போயிடுவேன். அவர் சொன்னார், எங்கள் அப்பா முருகன் ஆண்டியா இருக்கிற கோலத்தை வாங்கி நான் ஆண்டியா போகணும்னு இருந்தா எங்கள் அப்பா முருகனுக்காக நான் ஆண்டியா போகிறேன்னு. படம் வாங்கிட்டு வரும்போது அவருக்கு வாடகை வீடு வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் ஹோமம் பண்ணது சொந்த வீடு. சாமி சொன்னார், இவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க எதுக்கும் குறைவில்லைன்னு. ஆண்டி கோலத்தை பூஜை பண்ணியே கோடீஸ்வரனான எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். ஆனா இங்க நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டி கோலத்தை பார்க்க கூடாது. இதெல்லாம் தான் வினையினுடைய விளையாட்டு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான ஆன்மீக சிந்தனைகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பேராசிரியர் விஜயகுமார் ஐயா தான் இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? இன்னைக்கு நாம பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல இடங்கள்ல அருணகிரிநாதருக்கு முருகர் காட்சி கொடுத்திருக்காரு. அவருக்கு காட்சி கொடுக்காத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி நான் உணர்ந்த முருகன் அந்த கோவில்களை பத்தி சொல்லுங்களேன். நிச்சயமா. சுவாமியினுடைய திருவருள்னால எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அற்புதமான என்ன நினைக்கிறேன்னா, நிறைய உண்மையான முருக பக்தர்களை எனக்கு கண்ணில் காட்டி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முருகன் பரிபூர்ணமாக எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய உணர்த்தி இருக்கிறார். சமீபத்தில் நடந்த சில விஷயங்களை சொல்கிறேன். சமீபத்தில் இலங்கைக்கு போயிருந்தேன். கந்த சஷ்டி அன்னைக்கு நான் போயிருந்தேன். அந்த கந்த சஷ்டியில் நான் போயிருந்த இடம் கண்டி. அங்கே அருணகிரிநாதர் சென்றிருக்கிறார். அதை திருப்பரங்குன்றம் திருப்புகளில் பதிவு செய்கிறார். செந்திலங் கண்டி கதிர்வேளா தென்பரங்குன்ற பெருமாளே. சுவாமி இலங்கைக்கு பயணப்பட்டிருக்கிறார். அந்த அற்புதமான இலங்கைக்கு போகும்போது எனக்கு முழுக்க த்ரோட் இன்ஃபெக்ஷன், பேசவே முடியல. போகிறதே பேசுறதுக்காக. டாக்டர் சொல்கிறாங்க பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, அருணகிரிநாதர் ஒரு திருவாக்கு கொடுக்கிறார். நீ எங்கெல்லாம் கந்தர் அலங்காரம் படிக்கின்றாயோ, எங்கே திருப்புகள் பாடுகின்றாயோ அந்த இடம் திருச்செந்தூராக மாறுங்கிறார். நம்ம திருச்செந்தூர் போகணும்னு சொல்ல, நீ எங்க போய் உட்கார்ந்து திருப்புகள் பாடுறியோ அந்த இடம் திருச்செந்தூரா மாறிடுங்கிறார். இந்த அப்போ சுவாமி உள்ளுக்குள்ள பூரா த்ரோட் இன்ஃபெக்ஷன், பேசவே கூடாது. போய் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி சாயந்தரம் எனக்கு நிகழ்ச்சி, பேசித்தான் ஆகணும். அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிதான் ஆகணும். சரியான த்ரோட் இன்ஃபெக்ஷன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், முடியல. அப்போ தொண்டையில கை வச்சு நான் சொல்லிக்கிட்டே இருந்தது என்னன்னா, அருணகிரிநாதருடைய ஒரு வார்த்தை, பவரோக வைத்தியநாத பெருமாளே, பவரோக வைத்தியநாத பெருமாளே. இந்த தொண்டையில கை வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கேன், பவரோக வைத்தியநாத பெருமாளேன்னு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னமோ கொடுக்குறாங்க, துளசி இலை அது இல்லைன்னு. நல்ல வேலை கார் கண்ணாடி மூடி இருந்தது, இல்லைன்னா போகிற செடியெல்லாம் தின்றுருப்பேன் நான். ஏதாவது பண்ணால் குணமாகாதா அப்படின்னு. போய் இறங்கினோடனே நான் போய் இறங்கின இடம் நாவலப்பட்டி கதிர்வேலாயுத சுவாமி கோவில். அங்கே தான் நிகழ்ச்சி. எப்போவுமே ஒரு இடத்துக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, சுடுதண்ணி கொடுப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. நீங்கள் மழை சீசன் நல்லா. ஆனால் அங்கே போய் உட்கார்ந்தோடனே எங்களுக்கு கொடுத்தது வில்வச்சாறு. வில்வ சாறு கொடுத்தாங்க. இது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்னா. ஆனால் இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததில்லை. இது 2வது தடவை நான் போகிறேன். என் கூட ஒரு மியூசிக் டீமும் வந்திருந்தது. அவங்க கொடுத்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, இது எதுக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக கூகுளில் அடித்து பார்த்துட்டாங்க. வந்த முதல் விஷயம், தொண்டை புண்ணை ஆற்றுவதற்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. போகணுன்னே கிடச்சிது. அப்போ சாமிக்கு நம்ம பேசுறது கேட்காமையா இருக்கும்.
நம்ம படுற வேதனை தெரியாமையா இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், பவரோக வைத்தியநாத பெருமாள். அப்பதான் அருணகிரிநாத சுவாமி முருகனுடைய திருவுருளால் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. இந்த ஒரு வார்த்தை நோயை குணமாக்கும். நம்மளுக்கு உடம்புல வேதனை வந்துருச்சுன்னா அந்த எந்த இடத்துல வேதனை இருக்கோ அந்த உறுப்பை நினைத்து கொண்டு இந்த ஒரே ஒரு மந்திரம், பவரோக வைத்தியநாத பெருமாளே, பவரோக வைத்தியநாத பெருமாளே, டாக்டரா வந்து குணப்படுத்துவார். அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி நீங்க நம்பவே மாட்டீங்க, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசினேன். 2.5 மணி நேரம் தொடர்ந்து நிகழ்ச்சி, பேசுறது மட்டும் இல்லாம பாடுறது எல்லாம் சேர்த்து 2.5 மணி நேரம் அற்புதமா நிகழ்ச்சி முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு சாமி கும்பிட வரோம். சாமி கும்பிட வந்தோடனே நேராக எங்கே போகிறோம்னா சண்முகர் சன்னதிக்கு போகிறோம். அங்கே சண்முகர் இருக்கிறார். சண்முகரை பார்த்து கும்பிட்டு அப்போ பச்சை சாத்தியில் இருக்கிறார். சாமிகிட்ட வந்து ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னேன், நீ இருக்குங்கிறது நிரூபிச்சுட்ட, இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு. முடிச்சோன்னே தொண்டை வலி ஆரம்பிச்சிருச்சு. 2.5 மணி நேரம் தெரியல, முடிச்சோன்னே தொண்டை. நேராக போகிறோம், சாமி கருவறைக்கு போகிறோம். கருவறை ஸ்க்ரீன் போட்டிருக்கு. எப்போவுமே நான் போகும்போது கருவறையில் ஸ்க்ரீன் போட்டது கிடையாது. அபிஷேகம் நடந்துட்டு உடனே ஐயர் சொன்னார், சண்முகர்கிட்ட போயிடுவோம் அப்படிங்கிறார். முதல்ல என்னை சண்முகர்கிட்ட தீபாவனம் பண்ண வச்சது அப்போ தான். சண்முகத்தை தீபாவனம் பண்ணி பிரசாதம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 நாள் இலங்கையில் நிகழ்ச்சி, காலை மாலை காலை மாலை. ஆனால் ஒரு அதிசயம் என்னென்னா, நிகழ்ச்சி நடக்கிற வரைக்கும் தொண்டை வலி இருக்கும், நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் தொண்டை வலி இருக்காது. அந்த 2 மணி நேரம் எங்கே போகுதுன்னே தெரியாது, ஆனால் முடிச்சதுக்கப்புறம் இருக்கும். ஆனால் அப்போ தான் சாமி ஒரு உண்மையை உணர்த்தினார். எப்போதெல்லாம் முருகனை நினைக்கின்றோமோ, எப்போதெல்லாம் முருகனை பேசுகின்றோமோ, எப்போதெல்லாம் திருப்புகள் பாடுகின்றோமோ, நம்மளுடைய உடம்பு வலி மட்டும் இல்லை, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழி கூடி நம்மளுக்கு தெரியாது. அதை உணர்த்திய இடம் இப்போ சமீபத்தில் இது நடந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இலங்கையில் ஒரு அடியார் அம்மா வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, திருப்புகளும் வேல் வகுப்பும் பாடி அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டில் இனிமேல் உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. 10 வருஷத்துக்கு மேலே அந்த அம்மாவுக்கு குழந்தையே கிடையாது. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு முருகன் வயிற்றில் இருக்காங்க அப்படின்னா. திருப்புகள் எந்த அளவுக்கு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்குங்கிறத கண்கூடாக அருணகிரிநாத சுவாமி உணர்த்தினார். அது மட்டும் இல்லாம அருணகிரிநாதருடைய உண்மையான சொரூபம் அது எனக்கு கிடைக்கப்பட்டது. அது உடனே நான் ஏதோ ஸ்பெஷலிஸ்ட் அது மாதிரி இல்லை. சுவாமியினுடைய திருவருள் எப்பவுமே அடியார்களுடைய உருவம், இறைவனுடைய திருவருள் பிரசாதம் இதெல்லாம் ஒருத்தரை தேடி வருதுன்னா நம்ம முயற்சி கிடையாது, சுவாமியினுடைய உத்தரவு. நீங்க திருவண்ணாமலையில அருணகிரிநாத யோகீஸ்வரர் சமாதி இருக்கு. அந்த சமாதி எங்கன்னா திருவண்ணாமலையிலேயே இருக்கு, கோயிலுக்குள்ளேயே இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள அந்த சமாதிக்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்கு. அருணகிரிநாதர் எப்படி யோக நிலையில உட்கார்ந்திருந்தார் அப்படிங்கிறத அப்படியே இன்னைக்கு எண்ணெய் பூச்சி எல்லாம் போட்டு அதை தெளிவா தெரியல. ஆனா அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு உண்மை புரிஞ்சது. அருணகிரிநாதர் எப்படி யோக வடிவிலே அமர்ந்திருந்தார், அவர் எப்படி உள்ள ஜீவசமாதி ஆயிருக்கிறாருங்கிற வடிவம் அதுல செதுக்கப்பட்டிருக்கிறதா சுவாமியினுடைய ஜீவசமாதி. இன்னமும் ஒரு முயற்சி சுவாமியினுடைய திருவருள் சித்திச்சதுன்னா அந்த உருவத்தை படிவம் எடுத்து அருணகிரிநாதர் அதே யோக நிலையில வரையக்கூடிய அந்த சேவையை செய்யணும். அதுக்கு இறைவன் அந்த அருள் பிச்சை இட்டரும் சொல்லி முயற்சி பண்ணி வேண்டிக்கிட்டு இருக்கும். கூடிய விரைவில் நம்மளுடைய வேல்மாறல் சேவா அறக்கட்டளையின் சார்பாக அருணகிரிநாதருடைய அந்த யோக நிலை அந்த உருவத்தை வரைபடிவமாக, அதாவது எப்பவுமே இன்னைக்கு ஏஐனால ஜென்ரேட் பண்றாங்க நிறைய போட்டோ, நிறைய பேர் அதை வச்சுக்கிறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், எப்பவுமே நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, யூடியூப்ல மந்திரம் கேட்டா பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அதுல உடன்பாடு, ஏன்னா யூடியூபுக்கு உயிர் கிடையாது. அதே தான் ஏஐக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏஐ படத்தை நான் சமீபத்தில் நிறையா பார்க்குறேன், ஏஐ படத்தை வீட்டில் நிறையா பேர் வச்சுக்கிறாங்க. அதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் ஒரு உயிருள்ள ஆத்மா வரையக்கூடிய இறை ஓவியங்களுக்கும் ஒரு உயிரற்ற பொருள் செய்யக்கூடிய விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நீங்க பாருங்க, சாமியினுடைய அந்த உயிர் கலந்த அந்த தேகத்தினுடைய வரைபடம் அமரர் சிற்பின்னு ஒருத்தர் இருந்தார். இன்னைக்கு நீங்க பார்க்குற நிறைய கருவறை ஓவியங்கள் எல்லாம் அமரர் சிற்பி வரைந்தது. இப்ப இருக்கக்கூடிய அற்புதமான ஓவியர் பத்மாவாசன், இவங்கெல்லாம் அந்த இறை ஓவியத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓவியனுடைய அந்த உயிர்ப்பு அதுல தெரியும். அதுதான் இறைவனை கொண்டு வரும். அந்த அந்த படங்களை வச்சுக்கணும் வீட்டில். இந்த ஏஐ இதை தாண்டி நான் எப்பவும் சொல்லுவேன், என்னுடைய நிறைய போஸ்டர்லாம் போடும்போது முக்கிய கண்டிஷன் ஏஐ ஜென்ரேட்டர் ஃபோட்டோவை போடாதீங்க அப்படின்னு. அதனால் உயிர்ப்பு இருக்காது. அதனால இந்த மாதிரி சுவாமியினுடைய திருவருள் சித்திச்சதுன்னு சொன்னால் அருணகிரிநாதர் இந்த யோக நிலை படத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு. அது எனக்கு கிடைச்சது ரிஷிகேஷ்ல ஒரு ஆசிரமம் ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை இட்டு இருக்கிறாரு. அந்த கட்டுரைக்குள்ள அந்த படம் இருந்தது. நிச்சயமா. அதாவது நீங்க
ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வெளியே தெரிய வந்தது அப்படின்னா மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம அருணகிரிநாதரை ஒருத்தரும் ஒரு வடிவில் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையான வடிவம் உங்க மூலியமா வரணும்னு முருகன் ஆசை வச்சிருந்தாரு அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும். வெளிநாடுகள்ல இலங்கை சொன்னீங்க. இலங்கையை தாண்டி வேற ஏதாவது நீங்க வந்து அமெரிக்கா போயிருக்கீங்க, சிங்கப்பூர் போயிருக்கீங்க, மலேசியா போயிருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட முருகன் மேல இவ்வளவு பக்தியா இருப்பாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்க? ரொம்ப பிரமிச்ச எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் தமிழ்நாட்டில் தான் கோவில், நம்ம தான் வழிபடுறோம். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நம்ம பக்தியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு தூசு உப்புன்னு ஊதி விடுறதெல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கிறேன். ஒரு அடியார் வீட்டில் பழனி ஆண்டவர் ஃபோட்டோ, நான் இப்போ நிறையா சொற்பொழிவில் சொன்னேன், ஆண்டி கோலத்தில் முருகனை பெருசாக வச்சிருக்கிறார். அதை வாங்கும்போது கூட இருக்கவங்கலாம் சொன்னாங்களா, மலேசியாவில் நடந்தது இது. அவங்க வீட்டில் வந்து வேல்மாறல் பூஜை பண்ணணும், அப்படி ஹோமம் பண்ணணும்னு கேட்டதற்காக ஒத்துக்கிட்டானா பல மாதம் வெயிட் பண்ணி தான் அதை பண்ண முடிஞ்சது. ஏன்னா என்னால் தொடர்ந்து போக முடியல. அந்த அடியாரும் வெயிட் பண்ணார். அதில் நம்ம மேலே வச்சுருக்க அன்பு, முருகன் போட்ட பிச்சை அதெல்லாம் ஒத்துக்கிட்டாச்சு. போகிறோம், சாமி படம் கொண்டு வாங்கணும்னு அவர் கொண்டு வந்தார். முருகனுடைய ஆண்டி கோலம் அதை கொடுக்கும்போதே அவர் இந்த விஷயத்தை சொல்கிறார். இது பழனிக்கு வந்திருக்கிறார், மலேசியாவிலேருந்து பழனிக்கு வந்திருக்கிறார் ஃபேமிலியோட. இந்த படத்தை பார்த்தோன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு. அது ஓவியம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஓவியம், ஆண்டி முருகனுடைய சிற்பியினுடைய ஓவியம். இதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதை வாங்கும்போது சுற்றி இருக்கவனான்னு சொல்லியிருக்கிறான், டே ஆண்டி முருகனை வாங்காதரா, ஆண்டியா போயிடுவேன். என்றைக்குமே நமக்கு சுற்றி இருக்கவனா நல்லது பண்ணுறானாலேயே கெட்டது பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்போ அவர் அதை வாங்கிட்டு வாங்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்க, வாங்கிட்டார். வாங்கினதுக்கப்புறம் அவர் அவங்ககிட்ட சொன்ன பதில் என்கிட்ட அப்படியே சொன்னோன்னே ஒரு நிமிஷம் எனக்கு சுருக்குன்றுச்சு. நம்ம பக்தியை சாமி எப்படி எடை போட்டு பார்க்குறார் அப்படின்னு அவர் சொன்னார். எங்கள் அப்பா முருகன் ஆண்டியாக இருக்கிற கோலத்தை வாங்கி நான் ஆண்டியாக போகணும்னு இருந்தா, எங்கள் அப்பா முருகனுக்காக நான் ஆண்டியாக போகிறேன்னு அப்படியே சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாராம். ஒரு நிமிஷம் கேட்டோன்னு எனக்கு சிலுத்துருச்சு. அப்போ அவர் சொன்னார், அந்த படம் வாங்கிட்டு வரும்போது அவருக்கு வாடகை வீடு, அது வாங்கிட்டு வரும்போது அவருக்கு வாடகை வீடு வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் ஹோமம் பண்ணது சொந்த வீடு. சாமி சொன்னார், இவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க எதுக்கும் குறைவில்லைன்னு. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், என் வாழ்க்கையில நான் பண்ணாத தப்பு கிடையாது, அவ்வளவு மோசமாக இருந்தேன், ஆனால் எனக்கு கல்யாணமானதப்பெல்லாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. முருகனை கும்பிட திருப்புகள் படிக்க தெரியாது. நீங்கள் சொல்லி வேல்மாறலை வந்து ஏதோ தப்போ தவறோ நான் படிக்க சாமி என்னை திருத்தினாருன்னார். அதான் அருணகிரிநாதர் திருப்புகளில் பதிவு பண்ணி இருக்கிறார். முருகனை கும்பிட தவறு செய்கிறவங்களுக்கெல்லாம் பிறர் திருத்துறதை தாண்டி அவங்களே திருந்துவாங்க. உள்ளுக்குள்ள சாமி திருத்த வைப்பார். அவர் வந்து இறைவன்கிற ஒரு படிநிலையை விட்டு இறங்கிடுறார். சாமி முருகனுடைய சிறப்பு என்னன்னா, எவன் ஒருத்தன் அவன் போய் காலில் விழுகிறானோ அவன் எப்படி இருக்கானே பார்க்க மாட்டார். அவன் நல்லவனா கெட்டவனா பாவம் பண்ணி இருக்கானா எது, வந்துட்டியா நீ என் பொறுப்பு. முருகனுடைய வார்த்தை அதுதான். வந்துட்டியா, நீ நம்பிட்டல, ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். சோதனை கொடுத்து நம்மளை திருத்துவர், நம்மளே திருத்துறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அந்த ஐயாவை திருத்தி அவருக்கு குழந்தை பிறக்கும்போது எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, டேட்டு பாரு, டைமு பாரு. ஒரு வார்த்தை தான் சொன்னார், எங்கள் அப்பா முடிவு பண்ண நேரம், அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். இதுதாங்க நம்பிக்கை. முருகன் மேலே நம்பிக்கை வந்தால் இப்படி வரணும். அதில் அந்த டாக்டர், பிரசவம் பார்த்த டாக்டர் இந்தியர், உங்கள் எல்லாத்தையும் நம்ம அங்கெல்லாம் வந்து நீங்கள் பிரசவம் பார்க்கும்போது கூடயே இருக்கலாம். அந்த பார்த்த டாக்டர் இந்தியர், அவர் பேர் முருகனுடைய பேர். அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, குழந்தைய வெளியெடுத்தோன்னு அவர் சொன்ன வார்த்தை அரோகரான்னு கத்திருக்கிறார் உள்ள ஆப்ரேஷன் தேட்டர். இதை மறந்து இவரும் அரோகரான்னு கத்த. அப்படிதான் அந்த குழந்தை வந்துட்டு, அந்த குழந்தை நல்லா இருக்கு. நான் அந்த பூஜை பண்ணும்போது ஒரு விஷயம் கேட்டேன், இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு. ரொம்ப நாள் ஆச்சு, இந்த சாமி இங்கே நடமாடுறாருன்னு. அவங்க அழுதுட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை, நாங்கள் தூங்கணுன்னே இங்கே சலங்க சத்தம் கேட்குது சாமிங்கிறார். இதெல்லாம் எப்படின்னா, இது மித்தவங்களுக்கு கேட்டால் இது ரொம்ப மிகைப்பட மாதிரி இருக்கும், கற்பனையாக தெரியும். ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்மளுடைய அனுபவம் ரொம்ப சிறியது. நம்மளுடைய அனுபவம் இது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் ஸ்கேல். இதை வச்சுட்டு மலையை அளக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவன் ஒவ்வொரு வகையான அனுபவங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுவும் முருகன்கிட்ட போய் சரணாகதி அடைகிறவங்க அத்தனை பேருக்கும் சாமி ஒரு விஷயம் சொல்லுவார், யாம் இருக்க பயமேன், எங்கே நினைப்பினும் அங்கே வந்து எதிர் நிற்பனே. எங்க நினைச்சாலும் முருகன் வந்து எதிர் நிற்பார். அதுவும் ஆண்டி கோலத்தை பூஜை பண்ணியே கோடீஸ்வரனான எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். ஆனா இங்க நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டி கோலத்தை பார்க்கக்கூடாது. இதெல்லாம் தான் வினையினுடைய விளையாட்டு. வினை உள்ள உட்காந்துட்டு நம்ம நல்லா இருக்கு போகணும்னு நினைச்சாலும் வினை தடுத்துரும். அப்படி மலேசியா திருநாட்டில் நான் பார்த்த அற்புதமான அடியார் ஒன்று. 2வது அமெரிக்கா போயிருந்தப்பெல்லாம் நினைச்சேன்,
அவ்வளவு தீவிரமான முருக அடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. அமெரிக்கால வேல்மாறல் பூஜை பண்ணும்போது உள்ளுக்குள்ள காளியினுடைய வடிவம் வருது, எனக்குள்ள காளியினுடைய வடிவம் வருது. பவதாரணி கல்கத்தால ராமகிருஷ்ணன் பூஜை பண்ண காளி, அதுக்கப்புறம் அம்பாளுடைய சொரூபம் அப்படியே வருது. என்னடா வேல்மாறல் படிக்கும்போது காளியினுடைய வடிவம் வருதேன். எல்லாம் முடிச்சுட்டு நான் அந்த அம்மாவிட்ட கேட்குறேன், உங்கள் குலதெய்வம் என்னன்னு. அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து பக்கத்தில் தமிழ்நாட்டுக்காரங்க சொல்கிறாங்க, எங்கள் குலதெய்வம் கொண்டத்து காளியம்மன். இது எப்படி நடந்தது? சாமியை பூஜை பண்ணால் குலதெய்வத்தை பூஜை பண்ண அருள் கிடைக்கும். அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையே அம்பாளுக்குத்தானே. அவங்க வீட்டில் அவ்வளோ அழகாக பூஜை பண்ணுறாங்க, அவ்வளோ அழகாக திருப்புகள் படிக்கிறாங்க. அங்கே அமெரிக்காவில் குழந்தைகளுக்கு தமிழ் பேச தெரியாது, ஆனால் தேவாரம் படிக்கும், திருப்புகள் படிக்கும். இலங்கை போனீங்கன்னா நீங்கள் ஒரு தேவாரம் பாதி சொன்னீங்கன்னா பாதி தேவாரத்தை குழந்தைகள் சொல்லும். தேவாரம் படிக்குது. அறநெறி கல்வின்னு ரொம்ப அற்புதமாக இலங்கையில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு பண்டிகையில் அவங்க விடுறது கிடையாது, எல்லா பண்டிகையையும் மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. மலேசியா போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அழகு குத்துறதாகட்டும், பூஜை பண்ணுறதாகட்டும், அவ்வளவு சிறப்பாக இருக்குது. நான் ரொம்ப வியந்து போன ஒரு இடம் வந்து, ஒரு வீட்டில் வந்து வேல் வச்சு பூஜை பண்ணுறாங்க. அவர் சொன்னார், சாதாரண நிலைமையில இருந்தங்க, அவர் சொன்ன விஷயம், இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு இருக்கிறேன்னா அத்தனை முருகன் போட்ட பிச்சை தான். அவர் உயிர் இருக்க வரைக்கும் அவருக்கு பூஜை பண்ணணும். அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான், பையன் தீவிரமான வைஷ்ணவர், பெருமாள்னா உசுறு. ஆனால் அவ்வளோ பெரிய வசதியான வீட்டில் பிறக்கிற பையன் இன்னைக்கு இருக்கிறான். எப்படி இருக்காங்க நம்மளுக்கே தெரியும். வசதி வாய்ப்பு வந்தால் குழந்தை எப்படி இருக்கிறாங்க. எனக்கு பொதுவாகவே வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறை மேலே ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு பெருசாக கிடையாது, ஆனால் இருக்கிறாங்க. ஆனால் அது பொய்ன்னு நிரூபித்தது மலேசியாவில் ஒரு தம்பி தான். அவர் சொல்கிறாரு, அவர் வந்து என்கிட்ட நின்ன விதம், பேசின விதம், அதெல்லாம் அவ்வளவு ஆச்சரியப்பட வச்சது. எவ்வளவு பணிவு. அத்தனை நம்மளோட 4000 திவ்ய பிரபத்தில் அத்தனை பதிகங்களையும் பாடுறார். இத்தனையும் மலேசியாக்கார். பெருமானுடைய விஷயத்தை அவ்வளவு சொல்கிறார். ராமானுஜர்னு சொன்னால் அழுதுறார். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடிங்கிறத அவங்க வீட்டில் 2 போர்ஷன் வச்சிருக்கிறாங்க. ஒரு போர்ஷன் அப்பா அம்மாவுக்கு, ஒரு போர்ஷன் பையனுக்கு. 2 போர்ஷன் சாமி ரூம். ஒரு பக்கம் சாமியினுடைய வேடு இதெல்லாம், இந்த பக்கம் சாலி கிராமம், வைணவத்துக்கு உண்டான என்னென்ன உண்டோ அதெல்லாம். நான் கேட்டேன், எப்படிங்க இப்படி ஒரு பையன் பிறந்திருக்காரு? எல்லாம் முருகன் போட்ட பிச்சை தான். இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா திருப்ப அவங்க போற இடம் எல்லாமே கோவில்கள் தான். ஆனா நம்ம என்னன்னா, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்றாங்க, எங்க அப்பா அம்மா கோவிலுக்கு தான் கூப்பிட்டு போறாங்க. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்ம பிறக்கிற நாடு முக்கியம் கிடையாது, பிறக்கிற இனம் முக்கியம் கிடையாது. இறைவன் நினைக்கணும், இவன்ட்ட வேணும், இவனுக்கு வேண்டாம் அப்படின்னு. நம்ம வேணும்னு சாமி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் எங்கு பிறந்தாலும் இறைவனை போய் சேர்ந்துடுறாங்கிறத நான் கண்கூட நிறைய இடத்துக்கு போனங்காட்டி பார்த்த அனுபவங்கள்.